ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மார்னிங் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாரு, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும். காலைல டைம் பார்த்திங்கன்னா சரியாக 6 மணி ஆச்சு. காலைல வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிங்க. சூப்பராக நேற்று வந்து கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். செம்மையாக இடி மின்னலோட பயங்கரமாக மழை பெஞ்சுது. அந்த காலைல மார்னிங் வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா கிளைமேட் ஜில்லுன்னு காற்றோட செம்மையாக இருக்குது. காலைல வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் எல்லாமே காற்று வருது, அப்படி ஜில்லுன்னு வருது. சூப்பராக இருந்துச்சுன்னு கிளைமேட்டு. அதை உங்களுக்கு வந்து காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசல்லாம் கூட்டணும். அப்போ வந்து ஷெட்டில் வந்து கார் நிறுத்துறதுனால அந்த கார் வந்து மண்ணிலே வரதுனால ஷெட்டு ஃபுல்லாக மண் குப்பையாக இருக்குது. ஷெட்டு வந்து காலைல வந்து கூட்டி விடணும். வாசலும் கூட்டி விட்டு செட்டையும் கூட்டிட்டு வேலை முடிஞ்சு. நம்ம செடியெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இதில் வளர்ந்துருக்குங்க. மழை நிறைய பெஞ்சா சூப்பராக செடியெலாம் வளரும். இப்போ நிறையா மொக்கு வச்சுருக்கு. 1 2 3 4 மொத்தம் இந்த செடியில் வந்து ஒரு 5 பூ இருக்குது. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இல்லாமல் இருந்துச்சுன்னு இதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த தொட்டியில் செம்பருத்தி பூ மட்டும் வந்து வச்சுட்டோம். இது வந்து வெடிச்சிடும் அந்த பூவு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செடியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தாத்தாட்ட அந்த ரோஸ் செடி வாங்கினோம். அந்த தாத்தாட்ட அந்த பூ வாங்கும்போது எவ்வளோ பெரிய சைஸில் இருந்துச்சோ அவ்வளோ சைஸில் இப்போ இருக்குதுங்க. நல்ல பெரிய பூவாக இருக்குது. நல்ல ரெட் கலர், பியூர் ரெட் கலர் இருக்குது. காஞ்சனா கலரு. தம்பி ஏதோ சொல்லுவாங்க, அம்மா காஞ்சனா கலருமா அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து 2 பூ பூத்துருக்கு. நான் இப்போ வந்து எடுத்து பிச்சு வச்சுருவோம். ஏன்னா வந்து வெயில் எடுக்கும்போது பூ அப்படியே ஒரு மாதிரி வாடி போயிடுது. அதனால் வந்து பூ பிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் பாக்ஸில். ஈவினிங் வந்து குளிச்சுட்டு வச்சுக்குவோம். குண்டுமல்லி பூ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து சூப்பராக வந்து மொக்கு இப்போதான் ஒயிட் கலரில் தெரியுது பூவு. இப்போ வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். கோலம் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. வாசல் தண்ணி தெளிக்கவே இல்லை. ஏன்னா மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி தெளிக்கவே இல்லை. அதே ஈரமாக இருந்துச்சுன்னு வாசல் மட்டும் கூட்டி விட்டு கோலம் வந்து போட்டு விட்டேன். பார்த்திங்கன்னா கெடுட்டி மோட்டர் வச்சு முன்னாடி வந்து போட்டாச்சு. இப்போ தம்பிக்கு வந்து சாப்பாடு வேலை வந்து செய்யணும். தம்பி தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு தம்பிகிட்ட கேட்டேன், என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு. உங்கள் இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து நைட்டு பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேன். பட்டாணி சாப்பிட்ட மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் வந்து இது பொரிச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாம் போட்ட பிறகு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா வந்து வணங்கிட்டுருக்கு வெங்காயம். அந்த பக்கம் பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே வேக வைக்கிறதா இல்லை தனியாக வேக வச்சுட்டு கொட்டுறதான்னு தெரியல. இருந்தாலும் வந்து இது வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சு செஞ்சோமா, சரி 2 விசில் விட்டுறலாம், என்ன வேகாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 விசில் வந்து விட வச்சேன். விசில் வந்து வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த வெங்காயத்தை உள்ளலாம் பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டில் வந்து போட்டுருவேன். கொத்தமல்லி, இந்த இஞ்சி, பச்சை மிளகா நைட்டு வாங்கினாங்க. நைட்டு வாங்கின பிறகு ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டோம். அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வைக்கணும். இஞ்சி பூண்டு வந்து ஆல்ரெடி அத்தை வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க. அதுவே கொஞ்சமாக அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி அதை வந்து இதுக்குள்ளே போட்டான்னு சொல்லி விட்டாச்சு. வெங்காயம் நல்லா அந்த பொன்னிடமாக வந்து வணங்கின பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஸ்பூன் பக்கமாக இருக்கும். ஒரு டம்ளர் சாப்பாடு தானே, ஆனால் 1 ஸ்பூன் இருக்குது. அதுவே போதும்னு விட்டாச்சு. இஞ்சி பூண்டு போட்ட பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா நம்ம வெங்காயத்தையும் நல்லா வந்து வணங்கட்டும். இஞ்சி பூண்டு வணங்கின பிறகு தக்காளி பார்த்திங்கன்னா 3 பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா புளிப்பாக வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். வரவன்னு இருந்தால் தம்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் 3 தக்காளி பழம் சேர்த்தியாச்சு. அது கூட கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்தியாச்சு. கல்லுப்பு சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வணங்க அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வந்து வணங்கட்டும். அந்த வணங்கலாம் வேணால் புதினா, கொத்தமல்லி வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி வந்து வெந்துருச்சு. அதையும் எடுத்து வச்சிட்டோம்னா வெந்துச்சான்னு பார்த்துட்டு வேகலாம் மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டுறலாம். வெந்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் 3 விசில் அந்த சாப்பாட்டில் 3 விசில் விட்டோம்னா நல்லா வந்து வெந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். எடுத்து நசுக்கி பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு. இந்த தண்ணி வந்து நான் கீழே ஊற்றலை. அப்படியே வந்து சாப்பாட்டுக்கே வந்து சேர்த்தியாச்சு. பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வந்து நைஸாக வந்து வேகலை. இதில் 3 விசில் சாப்பாடில் விட்டோம் வெந்து போயிடும். இப்போ தக்காளி நல்லா வந்து வணங்கிடுச்சு. மசாலா பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா வீட்டிலேயே அரைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 15 16 பொருள் சேர்த்து அத்தை வீட்டிலேயே பிரியாணி மசாலா வந்து அரைச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து கொஞ்சமாக தான் வந்து ஒரு பிஞ்சில் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து வாசனை வந்து சூப்பராக இருந்துச்சு. பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக அதை போட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது சும்மா ஒரு பிஞ்ச் சேர்த்த பிறகு பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். பச்சை மிளகா ஒரு 4 போட்டிருக்கேன். அப்போ கொஞ்சம் மஞ்சள் வந்து சேர்த்தியாச்சு. நல்லா வந்து மசாலா வந்து வணக்கி விட்டுறலாம். மசாலா நல்லா வந்து வணங்கின பிறகு பார்த்திங்கன்னா அந்த பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். பட்டாணி தண்ணியை இழுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 1 டம்ளர் சாப்பாட்டுக்கு வந்து வீட்டு டிஷ் தான் எடுத்துருக்கேன். அது 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா, அந்த பட்டாணிலேயே பார்த்திங்கன்னா 1 1/2 டம்ளர் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி நல்லா எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு பட்டாணி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன்.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தமல்லி, புதினா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். என்னதான் வந்து நம்ம பிரியாணி செஞ்சாலும் அந்த புதினா போட்டதாங்க வாசம் அப்படி செம்மையா இருக்கு. இப்போ வந்து பட்டாணி சேர்த்துன பிறகு, பட்டாணி உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சிருக்கேன். அளவு தக்காளி உப்பு போட்டிருக்கேன். நான் பட்டாணிலையும் உப்பு போட்டிருக்கேன். நான் உப்பு இப்போ எதுவும் சேர்க்கவே இல்ல. பட்டாணி வந்து போட்டப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இது நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில போட்டு நம்ம சாரி எண்ணெயில வந்து வணங்கட்டும். நல்லா வணங்கட்டும். அதுக்கு தம்பி போய் என்னை எழுப்பிட்டு வந்தாங்க. நானும் எந்திரி எந்திரி எந்திரின்னு அவ எந்திரிக்கவே இல்ல. சரி பட்டாணி வந்து தீஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சு. நான் 1/4 மணி நேரத்தில வந்து 8 மணிக்கு விசில் போட்டு தம்பிய வந்து குளிக்க வைக்கணும். பட்டாணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வணங்கிடுச்சு. இப்போ வந்து தயிர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் பக்கமா தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன்ல. தயிர் எதுக்காக சேர்த்தேன்னா, சாப்பிட நல்லா ஒரு மாரி சாஃப்ட்டா வந்து வெந்து வரும். ரொம்ப ஒரு மாரி பிசு பிசுன்னு ரொம்ப வரையா இல்லாம சாஃப்ட்டா வெந்து வரும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஊத்தணுமா கரெக்ட்டா இருக்கு. ஆனா சாப்பிடும்போது எண்ணெய் கொஞ்சம் வந்து அதிகமா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா வணங்கும்போது எண்ணெய் வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. அது ஏன்னு தெரியல. எண்ணெய் இதில வந்து வணங்கும்போது அதிகமா மேல பிரிஞ்சு வந்துச்சுன்னா கூட எண்ணெய் அதிகமா இருக்குங்கலாம். எண்ணெய் இதில கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா சாப்பாட்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் வந்து இருந்துச்சு. அது பளபளன்னு தான் இருந்துச்சு. இருந்தாலும் லைட்டா எண்ணெய் அவ்வளோ எண்ணெய் சாப்பிடக்கூடாது இல்லையா? லைட்டா வந்து எண்ணெய் இருந்துச்சு. அடுத்த டைம் இன்னும் கம்மி பண்ணி செய்யணும்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து தயிர் போட்டு நல்லா வந்து வணக்குன பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் தயிர் வந்து வணங்குன பிறகு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து அந்த பட்டாணி வேக வச்சோம்ல, அந்த தண்ணிய எடுத்து வச்சிருந்தேன். இப்போ தண்ணியில ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, உப்பு வந்து சேர்த்திக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் பக்கமா கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா உப்பு வந்து எதுலயுமே வந்து நான் போட்டிருக்கேன். தக்காளிலையும், இந்த பட்டாணிலையும். ஆனா வேணும்னா கடைசியில அரிசி போட்ட பிறகு போட்டுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துன பிறகு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. வாசனையும் சூப்பரா இருக்கு. கரெக்ட்டா ஒல வந்து போடம்போது தம்பி எந்திச்சு வந்துட்டாங்க. அரிசி வந்து போடம்போது எந்திச்சு வந்த பிறகு ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். போம்மா, போம்மா அப்படின்ட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆம். இப்போ இது ஒல வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தம்பி லஞ்ச் பேக்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ற வேலை இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அரிசி நல்லா வந்து தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி விட்டு வெறும் அரிசி மட்டும் வந்து வச்சிருக்கேன். அப்போ அரிசி போட்ட பிறகு வேலை முடிஞ்சுச்சு. பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 7:45 சொல்ல நினைக்கிறேன். 7:45 கரெக்ட்டா 7:45 ஆகப்போகுது. 8 மணி வந்து ஆ தம்பிய வந்து ரெடி பண்ணணும். நான் ரெடி பண்ணா அப்போதைக்கு ப்ரஷ் பண்ணி குளிக்க வைக்கணும். இந்த இந்த வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பருப்பு சாம்பார் இருக்கு. இந்த பருப்பு சாம்பார் பார்த்தீங்கன்னா, தம்பி காலைல 2 வேளையுமே இதே சாப்பாடு சாப்பிட்டு போனா ஒரு மாரி தான் பண்ணுவாங்க. காலைல வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு சாம்பாருக்கு தோசை ஊத்தி குடுத்துடலாம்னு சொல்லி விட்டாச்சு. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம்லாம் எடுத்து கமுத்தவே இல்ல. கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கு இப்போதைக்கு. தம்பி அமுச்சுட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணணும். இப்போ உள்ள வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அரிசி எப்பவுமே அப்படியே கொட்டாதீங்க. அடியில எப்படி இருந்தாலும் தண்ணி இருக்கும். நம்ம கையில அள்ளி சேர்த்துக்கலாம். நான் சாப்பாடு கொண்டுட்டு போயிரும். பொங்க சோறுமா ஆகி போயிரும். அது நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் அதையும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு என்னமோ அது என்னமோ பிடிக்கிறது இல்ல. ஸோ இந்த பிரியாணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெரைட்டியா இருக்கணும். அப்பதான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். உதிரி உதிரியா இருந்தா நல்லாயிருக்கும். இப்போ வந்து அரிசி வந்து சேர்த்தியாச்சு. லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு உப்பு கரெக்ட்டா இருந்துச்சு. இப்போ வந்து கிண்டாம இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வந்து போட்டுறலாம். கரெக்ட்டா ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா, நம்ம வந்து பட்டாணி பிரியாணி சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தம்பி வந்து, "எங்க இந்த பட்டாணிக்கு சாப்பாடுன்னு செஞ்சில அது ஓப்பன் பண்ணு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு" அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்படி செஞ்சிருக்கேன் பாரு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். மதியம் சாப்பிட்டு நீ சொல்லுவ" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் தம்பிகிட்ட. அவர் தயிர் சாப்பிட தான் கேட்டாரு. நைட்ல மழை பெஞ்சுச்சு. அப்பா தயிர்லாம் வந்து குடுக்க வேணாம் அப்படின்ட்டாரு. சரி போ அப்படின்னு சொல்லி நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னேன். அப்புறம் லெமன் சாப்பாடு வேணுமான்னாரு. அதெல்லாம் 8 மணிக்கு எந்திரிச்சாலாம் நான் அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சு நான் 10 மணிக்கு நானே ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டாரு. அப்போ தோசை சுட்டு தரேன்னு சொன்னானே, சரி படுத்துக்கிட்டாரு சோபால போயி. இதுக்கப்புறம் நான் போனா தான் பிரஷ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால பார்த்தீங்கன்னா, நான் போய் தான் பிரஷ் பண்ண வைக்கணும். விசில் ஆஃப் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 3 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா, தோசை வந்து ஊத்திட்டு இருக்கேன். இந்த வந்து வீடியோ ஏன் இப்படி வருதுன்னா, வெயில் நல்லா இந்த சமையல் ரூமுக்கே வரதுனால கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை காலைல வந்து சாப்பிட்டு போவாரு. நான் வந்து தம்பிக்கு வந்து தோசை வந்து ஊத்தி வச்சுட்டேன். அந்த ஊத்துற கேப்ல பார்த்தீங்கன்னா, நான் பட்டாணி சாப்பாடு பாருங்க செம்ம சூப்பரா வந்துருச்சுங்க. டேஸ்ட்டும் பக்காவா இருந்துச்சு. நான் கூட எப்புட்றா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உப்பு வந்து எப்பயுமே அத்தைய தான் பார்க்க கூப்பிடுவோம்னா, நானே உப்பெல்லாம் போட்டு கரெக்ட்டா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஆனா உப்பு அத்தை கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட பாருங்க சூப்பரா நல்ல உதிரியா செம்மையா இருக்குன்ட்டு நான் கிண்டி விட்டு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வாசமே சூப்பரா இருந்துச்சு. இப்பதான் தம்பின்னு கேட்டேன். "இங்க அந்த பட்டாணி சாப்பாடு காமி எப்படிதான் இருக்குன்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னாரு. அப்பதான் கழுவி விட்டு காமிச்சிட்டு இருந்தேன். "பாரு இப்படிதான் இருக்கு. கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். சாப்பிட்டு பாரு பையா" அப்படின்னேன். சரி சாப்பிட்டு பார்க்க பட்டாணி இருக்குது என்னங்க பட்டாணிலாம் மெல்லு ஒண்ணும் ஆவாது சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த கொத்தமல்லி பொருளெல்லாம் பொறுக்கி கொடுன்னாங்க. ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாம். நீ பொறுக்கி சாப்பிட்டா சாப்பிடு. நான் சாப்பிடாம எப்படியோ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு குடுத்துட்டேன். ஆனா சாப்பிட்டு வந்துருவாரு. அது காலைல வந்து செஞ்சு குடுத்தாச்சு. இப்போ தம்பிக்கு லஞ்ச் வந்து கொஞ்சம் சாப்பாடு இத போட்டுட்டு பேக் பண்ணிட்டு, அந்த ஒரு தோசை சாப்பிட வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதுதான்.
வேன் கரெக்டாக ஒரு 8:40 8:35க்குள்ளே வந்துடுது. இப்போ டைம் பார்த்தா கரெக்டாக வந்து 8:20 ஆகுது. இன்னும் 20 நிமிஷம் தம்பி வந்து நான் ரெடி பண்ணணும். இன்னும் வந்து ட்ரெஸ்லாம் போட்டார். இன்னும் ஷூ வந்து போடணும், சாப்பிட வைக்கணும். காலைல வந்து பிள்ளைங்க வந்து மலை மலை சாப்பிட சொன்னால் விக்கிக்குவோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் சாப்பிட வச்சுருவேன். அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு மலை மலை சாப்பிடுவார். இந்த இன்னைக்கு நாங்களும் லேட்டு, வேனும் லேட்டு, பரவாயில்ல சொல்லிட்டாச்சு. தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமான தோசை இருக்கக்கூடாது, மொறு மொறு மொறுன்னு இருக்கணும் தோசை. அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு மொறு மொறுன்னு தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி கொடுத்துட்டேன். நீயே சாப்பிட சொன்னால் நீ வந்து ஊட்டட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி தம்பிக்கு வந்து ஊட்டி விட்டு சாப்பாடு பேக் பண்ணி லஞ்ச் பேக்கில் போட்டுட்டு தோசை விட்டுட்டு தம்பி வந்து ஸ்கூலில் வந்து விட்டுட்டு வந்து வந்தாச்சு. வந்து உள்ள கேட்டுக்குள்ள வந்தோனே இந்த பூ பார்த்தோமா, சரி பூவை ஃபஸ்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி பூ மஸ்ட் காலைல மொக்கோட காமிச்சேன் பார்த்தீங்களா, இப்போ நல்லா வந்து வெடிச்சிருச்சு பாருங்கள். இதை 3 எடுத்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஆல்ரெடி பழைய ரோஸ் இருக்குது. அந்த ரோஸ் இன்றைக்கி வந்து வச்சுக்குவோம், இந்த ரோஸ் நாளைக்கு வந்து வச்சுக்குவோம். இன்னும் வந்து செடியில் மொக்கு நிறையா இருக்குது. அந்த புதினா பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் சுத்தம் பண்ணவே இல்லைங்க. இனிமேல் தான் புதினாவோ அந்த பச்சை மிளகா சுத்தம் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வைக்கணும். போட்டு முடிச்சுட்டு தான் வீடெலாம் வந்து கூட்டணும். வீடு வந்து கூட்டிட்டு பாத்திரம் வலிக்கிட்டு அப்போ நாங்கள் வந்து சாப்பிட்ணும். எல்லாமே கிச்சனையும் வந்து ஃபுல்லாக டீப்பாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் வலிக்கிட்டு வீடு வந்து ஃபுல்லாக கூட்டிட்டேன். வீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் வீடு கூட்ட கண்டிப்பாக வந்து ஒரு 20 நிமிஷம் பக்கமாக ஆகுது. வீடு வந்து ஃபுல்லாக வெளில போட்டுக்க வரைக்கும் எல்லாம் கூட்டி விட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாச்சு. இப்போ கொஞ்சம் வந்து வெயில் அடிக்குது. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10:45 இருக்கும் நான் அந்த வீடியோ எடுக்கும்போது. வெயில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து அடிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ என்ன எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நானாத்தி சாப்பிட்ற வேலை தான். சாப்பாடு வந்து எங்களுக்கு பட்டாணி சாப்பாடு தான். பட்டாணி சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு எல்லாமே காலியாயிடும். கொஞ்சமாக அந்த பருப்பு சாம்பார் மட்டும் இருக்குது. அந்த பருப்பு சாம்பார் வந்து சரி ஏதோ நைட்டு சூடு பண்ணி தோசை ஊற்றிக்கலாம் சொல்லி விட்டாச்சு. அந்த குழம்பு என்ன பண்ணுறது, இந்த சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த குழம்ப நான் அப்படியே வந்து வச்சுருக்கேன். வேறு பாத்திரத்தை மாற்றலாம். நான் ஈவினிங் வந்து சூடு பண்ண முடியலையா, மறுபடியும் வேறு பாத்திரம் மாத்திரமா இருக்கும். அந்த அதிலே சூடு பண்ணலாம் சொல்லி விட்டாச்சு. சிங்க்கு சுத்தமாக கழுவி விட்டாச்சு. பாத்திரம் வச்சு அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ தட்டு எடுத்துகிட்டு போய் நாங்கள் போய் சாப்பிட்ணும். சாப்பாடு காலையில் சூடாக சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஏன்னா காலையில் 8 மணிக்கு போய் சாப்பிட்றோம். அப்போ தான் வந்து மோர் குடித்தோம். தம்பி விட்டு வந்தப்போ தான் மோரே வந்து குடித்தோம். மோர் குடித்த பிறகு உடனே சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி லேட் ஆகட்டும் 10 10:30 ஆகட்டும் சொல்லிட்டு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45 ஆகுது. இப்போ நானும் அத்தையும் வந்து சாப்பிட போகிறோம். எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டா எந்த வேலையுமே கிடையாது. இப்போ பாக்கியலட்சுமி போடுவாங்க. பாக்கியலட்சுமி பார்த்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். பாக்கியலட்சுமி நான் நைட்டு எத்தனை மணிக்கு போகிறான்னு தெரியல. தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.